காயத்ரி, வழக்கமாக கோலம் போடும்போது அக்கா நான் தான் கலர் கொடுப்பேன், நான் தான் அதை போடுவேன் இதை போடுவேன்னு சண்டை போடுவேன். இன்னைக்கு நீ பாட் நம்ம இதே நின்றுட்டு சண்டை போடுற மாதிரி எல்லாம் இப்போ மூடு இல்லைக்கா எனக்கு. ஏன்டி, ஏன் இவ்வளோ பாவமாக பேசுகிற காலங்காத்தால? வேற எப்படிக்கா பேசுறது? நேற்று நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா எனக்கு. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஏன் நந்தினி மணிக்கிட்ட பேச மாட்டாளே, அதனாலயா? ஆமாக்கா, நேற்று நைட்டெல்லாம் ராகுலும் நானும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி விடுடி, இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமா? நேற்று தான் எல்லாரும் உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கும் அதை தொடர்ந்தீங்கன்னா நல்லா இருக்குமா? கோயிலுக்கெல்லாம் வேற போகணுண்டி, நீ இப்படி இருக்காது, நல்லா இருக்காது. ஆமாம் காயத்ரி, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புகளில் இந்த சண்டையெல்லாம் சகஜம் தானே. எப்படி இருந்தாலும் கழுதிங்க நாளை பின்ன ஒன்றா தான் சேர போகிறீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு? அடுத்தடுத்த வேலையை போய் பார்ப்போம் வா. சரியாதாங்க்கா சொல்கிறீங்க. ஆனால் நந்தினி சண்டை போட்டிருந்தா பரவாயில்ல, நந்தினியும் மணியும் சமாதானம் ஆகிடுவாங்க, பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நந்தினி ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு கட் பண்ணிட்டு போயிருக்கா. அதுதாங்க்கா இடிக்குது. இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரிலாம் அவள் பேசினதே இல்லை ஒரு முறை கூட. ஏன் அப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி போயிட மாட்டாடி அவ. நீ வேணா பாரு, எல்லாம் சரி ஆகிடும், பழையபடி இருப்பாளுங்க. இந்த கல்யாணத்துக்குள்ளவே பாரு, ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லபடியாக இருப்பாளுங்க. ஆமாடி, நேற்று கூட நந்தினி அவ்வளோ கோவத்துலேயும் மணி சாப்பிட்டாலன்னு என்கிட்ட கேட்டா. அப்படி இருக்கும்போது நந்தினிக்கு இறக்க குணம் அதிகண்டி, அதனால் மன்னிச்சு ஏற்றுப்பா மணியை. நீ வேணா பாரு, அதெல்லாம் அப்படித்தான் நடக்கும். நீ தேவையில்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது, போய் குளிச்சுட்டு ரெடி ஆகும் போ. ஆமாண்டி தங்க குட்டி, தேவையில்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது, போய் குளிச்சுட்டு வாடி. என்னக்கா நீங்கள் இப்படி கொஞ்சிறீங்க? என்ன நீங்கள் இப்படியெல்லாம் கொஞ்சிற ஆள் இல்லையே. இல்லைதான் என்ன பண்ணுறது, நீ மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கியே, பார்க்கறதுக்கு நல்லா இல்லம்மா. நல்லா அழகாக கிளம்பி ரெடி ஆகி வா. சரிங்கக்கா. அப்புறம் கோலம் சூப்பராக போட்டிருக்கீங்கக்கா. ஆனால் நான் தான் இதில் கலந்துக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த கோலத்தில் கலந்துக்கிறேன். தாராளமாக கலந்து கொடியம்மா. சரி வாங்க உள்ளே போவோம். புள்ள குட்டிங்கள்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கோயிலுக்கு கிளப்பணும். ஏக்கா வாங்க உள்ளே போகலாம். ஏம்மா நீ உள்ளே போ. அதுவும் சரிதான், 1 மணி நேரம் கழிச்சு மீட் பண்ணுவோம். எதுக்குடா இவ்வளோ ஸ்ப்ரே அடிக்கிற? உனக்கு ஏன்டியா என் ஸ்ப்ரே நான் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிறான் உனக்குன்னா? உன் ஸ்ப்ரேங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பியா? பக்கத்துலேயே நிற்க முடியலடா. நிக்க முடியலன்னா தூரமா போ. உன்னை யார் என் பக்கத்துல வந்து நிக்க சொன்னா? ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஆயிடுச்சுதான். என்ன இப்போ இதுக்கா? எவ்வளோ வாசனை வருது. அக்கத்துல இருந்து எல்லா பக்கத்துக்கும் அடிக்கணும் போல தோணுதே. ஏண்டியா உனக்கும் கொஞ்சம் அடிச்சு விட்டா? சே, உன் கொசு மருந்து நீயே வச்சுக்கோ, எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. வாயை பத்தி அதுக்கு இருடிய வரண்டி இருடியா கொசு மரம் தச்சு என் ஸ்ப்ரேவை வச்சுட்டு வர இருடி. இவனே கொசு மருந்துங்கிறான். மூஞ்சி பாரு அவனுக்கு. குரங்கு போய் கல்யாணம் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? என்ன சொன்னா திருப்பி சொல்ல. கம்மகைன் குரங்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேனே என்ன இப்போ அதுக்கு? ஓ கிளியர் பண்ற நீ. நான் குரங்கு எப்ப அடிய வந்துட்ட இப்பதான். ஏண்டியா ஏதோ ஒரு தடவை அந்த கொண்டை நல்லா இருக்குதுன்னா அதுக்குன்னு ஓயாம கொண்டை போட்டுனுக்குற இந்த பணக்கார ஆண்டிங்க மாதிரியே. ஏண்டியா நீ சின்ன பொண்ணு தானே, நல்லா முடி அழகாக விரிச்சு விட்டுக்கின்னு இல்லை பிணிக்கின்னு பூவை வச்சுன்னு வர வேண்டியதானே. நான் உன தூக்கி சொருவி வச்சுக்கிற ஒரு குழந்தைய நீ மூஞ்சா. இதுல நீ என்ன போய் குரங்குன்ற? ஏ என்னடா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன பார்த்து குரங்கு என்ன பணக்கார ஆண்டிய? ராகுலே வேணாம், நானே ஏற்கனவே ரொம்ப கடுப்புல இருக்கேன் ராகுல். இப்படி எல்லாம் நான் சொல்லாத சொல்லிட்டேன். சரிடி சொல்லு. சரி நான் வேணா உமா கொடுக்கட்டா? பாரு, கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம், அமைதியா இருந்துரு. சரி ரைட்டு விட போயிட்டு வந்துட்டு பாத்துக்கிறேன். என்னடா பண்ண இப்போ? அதெல்லாம் ஒரு குஜால்ல பண்றது, நீ அதையெல்லாம் கண்டுக்காத. சரி வா நம்ம நந்தினி போய் ரெடி ஆயிட்டான்னு பார்த்துட்டு வருவான். இல்லைன்னா நாளுக்கு நீ அப்படியா உட்காந்து நீ எதையாவது பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பா, இல்லைன்னா பூமியை பார்த்துக்கிட்டு இருப்பா, இல்லை செவுத்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த பள்ளி என்ன பண்ணுன்னு பார்த்துட்டு வரலாம் வா. சரி போகலாம். மணிடா, மணியும் நம்ம விட்டுறக்கூடாதுல்ல, அவளையும் பார்த்துட்டு போவோம். வேணாம் மணியெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. இங்கே பாரு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, இது ஒரு நல்ல சான்ஸு. மணி பழையபடி நம்மளுக்கு கிடைக்கணும்னா நாமளும் அவளை அவாய்ட் பண்ணணும். ஆனால் ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடாது, லைட்டாக அவாய்ட் பண்ணணும். சரியா நான் சொல்கிறது புரியுதா? டேய் வேணாண்டா, அப்புறம் எல்லாரும் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு அவள் ஃபீல் பண்ணிட போகிறாடா. லோன்லியாக ஃபீல் பண்ணால் நல்லா இருக்காதுடா. அதுவும் கல்யாணம் வேற நெருங்கிடுச்சு. இனிமேல் அது வேலைக்கும் போகாது, வீட்லேயே தான் இருக்கும். நம்மெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லா இருக்காதுடா. ஐயோ அப்பா நீ இருக்கிறியோ, நீ ஏன்டி இப்படி இருக்கிறா? ஒரு நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். சரி விடு. இங்கே பாரு, அப்போ என்ன பண்ண, நீ அதுக்கிட்டே பேசிக்கோ நல்லபடியா. நான் கொஞ்சம் லைட்டாக அவாய்ட் பண்ணுறேன் அதை. நான் அவாய்ட் பண்ணுன்னு வையா, அந்த மாதிரி தாங்க மாட்டாங்க. அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடி ஆறுவாங்க. ராகுலு என்கிட்ட பேசுடான்னு. அப்போ நான் சீன் ஓட்டுவேன். இந்த மாதிரி பழையபடி இரு, அப்படி இல்லைன்னா நான் ஒன்றும் அவாய்ட் பண்ணுருவேன், உன் ஃப்ரெண்ட்ஷிப்பையாக கட் பண்ணுருவேன்னு சொல்லிடுவேன் அதுக்கிட்ட. எப்படியா உன் மூளையில் நல்ல யோசனையெல்லாம் வராதாடா? அவாய்ட் பண்ணுறதே வேணாங்கிற நீ என்னடா அண்ணா, நீ போய் அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுவேன்னு சொல்லுவியா? அவ்வளோதான். அதை விட மணிக்கு ஒரு பேரிடியே வராது. பேரிடியா? அது ஒரு அதிர்ச்சிகரமான திடீர் சம்பவம்டா, அதுக்கு பேர் தான் பேரிடின்னு சொல்லுவாங்க. நியூஸ் எல்லாம் நிறைய பார்க்குற போல இருக்குது தினியாச்சே. எங்க பாரு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதுன்னா
சரி விடு, நானுமே அதுலேருந்து பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறேன். அதுவும் இந்த யூடியூப்ல போடுற நியூஸ் எல்லாம் பார்க்காது அம்மா. ஐயோ, நெஞ்சு வழியே வந்துடும்டி அவனுங்க போடுற நியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. சரி, எதுக்கு பாதையெல்லாம் பேசிக்கிட்டு. சரி நீ வா, நம்ம நந்தினி போய் பார்ப்பான். அப்படியே அந்த மணியையும் பார்த்துட்டு போவான் வா. என் செல்லக்குட்டின்னா செல்லக்குட்டி தான், சொன்னதுமே கேட்டுப்பான். ஐ லவ் யூ ராகுல். இவன் மட்டும் கொடுப்பாலாம், நாம கொடுத்தா மட்டும் ஐயோ கோயிலுக்கு போயிடும் பக்கத்துல வராதுன்னு சொல்றது. சே, நான் வெறும் வாயில தானடா கொடுத்தேன், அதுல என்ன ஆயிட போகுது? ஐயோ வாயில குடுத்தியா? ஐயோ, அந்த பொண்ணு காலங்கத்துல இப்படி எல்லாம் பேசினுக்கிறாளையா? வாடி மண்டம் மவள. சி, எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்க நீ எரும மாடிப்பேன். நீ தப்பா பேசிட்டு நான் தப்பா புரிஞ்சுக்கிறேங்கிற வெண்டம் மவள. பணக்கார கொண்ட ஆன்ட்டி வாடி போமா. அவ்வளோதான்மா, ஊக்கு போட்டாச்சு. இந்த உங்கள் அம்மா பூ எடுத்துன்னு வருது பாரு, போய் பூ வச்சுக்கோ போ. சரிங்க பாட்டி. அம்மா பூ வச்சு விடுங்க. அதுக்கு தாண்டி வந்துருக்குறேன். திரும்பு அச்சனா, குழந்தைங்க கூட அழகாக ரெடி ஆயிடுச்சு. எங்க மேடம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேம்மா, போய் பார்க்குறேன் இருங்க. சரிம்மா, வேலையா அதை போய் பாரு. இல்லைன்னா மேடம் அப்படியே உட்காந்துன்னு கிடப்பாங்க எதையோ பறி கொடுத்த மாதிரி. நீ போய் பாரு ஃபர்ஸ்ட். சரிங்கம்மா. அம்மா சீக்கிரமா பூ வச்சு விடுங்கம்மா, நான் போய் கவி பாப்பாவை பார்க்கணும். இரு, கவி பாப்பா எங்கேயும் போயிட மாட்டா, இரு வச்சு விட்றேன். இது அப்படியே இது அசையாம இருன்னா அம்மா ஐப்ரோஸ் வரைஞ்சிடுறேன். எவ்வளோ நேரம் தான்மா இப்படியே இருக்கிறது, சீக்கிரம். அவ்வளோ அவசரமா மேடம் இப்போ எங்க போறீங்க? கொஞ்சம் தான் இருங்களா. போச்சு போமா, இதுக்கு தான் உன்னை சீக்கிரமா எனக்கு பண்ணி விடுன்னு சொன்னேன். இப்ப பாரு வந்துட்டான். அவன் வந்துட்டானா? யார் சொல்றேன்டி? யாரு என்னதான் சொல்லுது உங்க பொண்ணு வந்துட்டான்னு? நம்ம மரியாதை கொடுக்குது தம்மா துண்டுதுங்கண்ணா. அதெல்லாம் என் பொண்ணு ராகுல் மாமா மேல இருக்கிற உரிமையில அப்படி பேசுறா. செல்லமா சொல்லுதே, அடியெல்லாம் கண்டுக்காத. செல்லம்மா பேசுதா அது? அடியா அப்படி அடியா செல்லம்மா வடி பேசுற நீயா? ஆமா ராகுல் மாமா. நடிப்பு வாவற அதுக்குதா. சரி சரி. ஆமா, என்ன ரெட்டை குடிமையில பூ சுத்தலையா நீ? என்னக்கா பூ வைக்கலையா அதுக்கு? அந்த வைக்கணும்டா, இப்பதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிக்கா, சீக்கிரமா வச்சு விடுங்க. என்னடா டேய், நீடா எப்பா செம்மையாகிறியடா, ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குதாடா. நன்றி மாமு, நீங்களும் சூப்பரா இருக்கிறீங்க. பாய்ஸ்னா பாய்ஸ் தான்ப்பா, டக்குன்னு ரெடி ஆயிட்டு நிப்பானுங்க. இந்த மாதிரி இந்த கேர்ள்ஸ் எவ்வளவு லேட் பண்ணுது, அதுவும் குட்டி கேர்ள் இது போய் எவ்வளவு லேட் பண்ணி கிடக்குது. இதுல மண்டையில ஒரு கிளிப்பு வேற இருக்கு, மூஞ்ச பராதிக்கு எப்படி நிக்குது வேணு. ராகுல் மாமா, நான் எல்லாம் ரெடி ஆயிட்டேன். அம்மா தான் எனக்கு நிக்க வச்சு என்னென்னமோ மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னமோ மேக்கப் போடுறாங்களா? ஏன் பிரியாக்கா குழந்தைக்கு போயிட்டு என்னென்னமோ மேக்கப் எல்லாம் போட்டுக்கிறீங்க? ஏய் நீ வேறடா, நானும் ஒன்றும் மேக்கப் போடலடா. ஐப்ரோ தான்டா வச்சு விட்டேன். இவ தான்டா என்கிட்ட வந்து லிப்ஸ்டிக் வச்சு விடுமா, ரோஸ் பவுடர் போட்டு விடுமான்னு இவ தான்டா என்கிட்ட கேட்டா. கவி கேள்வியா பொய்யெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? அடியா அவளுக்கு இரு உன்னை இன்னைக்கு ஒரு ரெட்டை குடும்பி அப்படியே புட்டுடுறேன். பாத்தீங்களா அத போடான்ட்டு ஓடுது. ஐயோ அக்கா, சரியான விசப்பூச்சியா இருக்குதுக்கா உங்க பொண்ணாமா. டேய் குழந்தைடா அது. கதிரா, நீ ஏன்டா நின்னுக்கிற சிலையாட்டாவா? போய் கார்ல உட்காந்துக்கலாம், அப்புறம் நம்மளுக்கு இடம் கிடைக்காம போயிடும். வர மாமு, ஒரு 5 மினிட்ஸ். அம்மா அந்த ரோஸ் பவுடர் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்கம்மா, கொஞ்சம் லைட்டா போட்டுக்கிற மூஞ்சிக்கு. ரோஸ் பவுடரா? டேய் உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? டெம்பிளுக்கு போறோம்ல மம்மி, நல்லா ரோஸ் பவுடர்லாம் போட்டு பளிச்சுன்னு போனா தான் நல்லா இருக்கும். போட்டோலாம் எடுத்து நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும், அப்புறம் ஸ்ரேயாக்கு காட்டணும். அப்ப நான் அழகா வெள்ளையா இருந்தா நல்லா இருக்கும். பிங்க் கலர்ல இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு தான் கேக்குறேன், ரோஸ் பவுடர் கொடுங்க. பிஞ்சிலே பழுத்துருச்சு இதெல்லாம். ஸ்ரேயாக்கு ரோஸ் பவுடர் போட்டு மூஞ்ச காட்டணுமா? நல்ல பிள்ளைங்கள வளர்த்துருக்கிறீங்க அக்கா. ஒன்னு என்னடான்னா இந்த வயசுலயே நான் மரியாதை இல்லாம பேசுதே, இன்னொன்னு ஸ்ரேயாக்கு ரோஸ் பவுடர் போட்டு மூஞ்ச காட்டணும்னு மூஞ்சிங்கள பாரு எல்லாத்துக்கும். என் மானத்தை வாங்கிட்டீங்கல்ல நீ உன் தங்கச்சி சேர்ந்து. மூஞ்சிங்கள பாரு ரெண்டுத்துக்கும் பீசஸுங்க. மம்மி ரோஸ் பவுடர் கிடைக்குமா கிடைக்காதா? எடுத்து தரேன் இருடா. சரி சரி டேய், ரோஸ் பவுடர் ஆச்சின்னு வாடா, நான் வெளியே வெயிட் பண்றேன். எப்பா அந்த குட்டி சத்தம் எங்க போயிருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நல்லா அழகாக ரெடியாக இருக்கிற நந்தினி. என்ன இந்த முடியை கொஞ்சம் நல்லா அழகாக பின்னி வாரினீங்கன்னா நல்லா இருக்கும். சரி விடு, உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது. ஏம்மா பூவை இங்கே வச்சுட்டு போவா, எடுத்து வச்சுக்கிறியா? அக்கா பூவெல்லாம் வேணாம். ஏன்டி? அக்கா பூவெல்லாம் வேணாக்கா. அதுவும் இல்லாமல் நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். என்னால் கோயிலுக்கும் வர முடியாது. நந்தினி, நீ சொல்கிறத மட்டும் அம்மா கேட்டாங்கன்னு வையன், அப்படி செவிலியே வச்சுருவாங்கடி. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? குலதெய்வம் கோயிலுக்கு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு போகிறோம். நீ என்னடா வர முடியாது, பூவை வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அக்கா அக்கா உடனே கத்தாதக்கா, சான்ஸ் கிடைச்சா போதும் எல்லாம் கத்திக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு வந்துடுறீங்க என் மேலே. நான் உங்ககிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்கணும். நான் சுற்றி வளைச்சு சொன்னால் நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, போ என்னால் எங்கேயும் வர முடியாது. என்னடி சொல்கிற? பீரியட்ஸ் ஆயிடுச்சா? ஆமாக்கா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அதே திருப்பி கேட்குற? எரிச்சலாக இருக்குது. என்னடி நந்தினி, இப்போ போய் தான் ஆகணுமாடி உனக்கு? உனக்கு தான் இன்னும் நாள் இருக்குல்லடி, என்ன முன்னாடியே வந்துடுச்சு. வந்து தொலைச்சிருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஐயோ, ஏற்கனவே அம்மா குறுக்கில் கருப்பு போனோம் போச்சு, டயர் பஞ்சர் ஆச்சு, அது இதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கு. இதில் இப்போ உன்னால் குலதெய்வம் கோயிலுக்கும் வர முடியாதுன்னா, ஐயோ இங்கே பாருடி, நான் இப்போ என்னடியே பண்ணுறது? இதை எப்படி போயிட்டு அம்மா கிட்ட சொல்கிறது?
சொல்றது? வாயில தான் சொல்லணும், போய் சொல்லு போ. நீ இருக்கியே பிசஸ், தங்கச்சியா இருந்து என் உசுரை வாங்குது பெருது. இப்போ நான் என்ன பண்றது? அம்மா கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்த சொல்றது? வேற எதனா காரணம் சொல்லிக்கலாமாடி நீ வராம இருக்கிறதுக்கு? வேற எந்த காரணமும் சொல்ல தேவையில்லக்கா. நீ என்ன சொன்னாலும் அம்மா தப்பாக தான் நினைக்கும், சரியா? ஏன்னா அது மைண்ட் செட் எப்படி. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அது நல்லா நம்புது. ஒன்றும் பண்ண முடியாது அதை. நீ போய் சொல்லு போ. இது இயற்கைக்கா, இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வந்துருச்சு, நான் என்ன பண்ண முடியும் இப்போ? என்னை இதுக்கு மேலே பேச வைக்காதக்கா. நீ போக்கா, நீ போய் சொல்ல மாட்டேன். கரெக்டு தான், சரி வீடு. ஆனால் எனக்கு இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைடி. அம்மா கிட்ட சொல்கிறது தாண்டி எனக்கு பிரச்சனையே. ஏன்டி நீ தான் போய் சொல்கிறது அம்மா கிட்ட? அம்மா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, நான் வரலம்மா கோயிலுக்குன்னு நீயே வந்து சொல்லேண்டியே. என்ன ஏண்டி மாட்டி விடுற? இந்த பாரு, தாய் கிழவிக்கும் எனக்கும் 2 நாளாக பேச்சுவார்த்தை இல்லை. என்னாலலாம் அந்த அம்மாட்ட போய் விஷயத்த சொல்ல முடியாது. நீயே போய் சொல்லிக்க போ. சரிடி போய் சொல்கிறேன். என்னத்த பண்ணுறது? நீ தான் முடியாதுன்ட்டியே. ஓக்கா, போய் சொல்லுக்கா. எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குதுக்கா. இப்போ எனக்கு பீரியட்ஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், சந்தோஷ் ஃபேமிலிக்கும் சேர்த்து தெரிஞ்சிடும். எனக்கு அதை நினைக்கும் போது தான் எரிச்சலாக இருக்குது. இப்போ அந்த வேறு வந்து நிற்பான் இங்கே. என்ன நந்தினி இப்படி ஆயிடுச்சா, வயிறு வலிக்குதா, நான் வேணா உன் கூடவே இருக்குவான்னு கேட்பான் பாரு. ஏன்டி ஆட்டை சுற்றி மாட்டை சுற்றி கடைசியில் வந்து சந்தோஷிக்கிட்ட முடிச்சிடுறேன் நீ. எனக்குன்னு இருக்கிறது அவர் தானே, அப்போ அவரை பற்றி தானே நான் பேச முடியும். ஆனால் கண்டிப்பாக அவர் அதை தான் சொல்லுவார். நீ வேணா பாரு. அவன் அப்படி சொல்லலைன்னா தான் ஆச்சரியம். சரி விடு, நல்ல பையன், என்ன பேசுகிறானோ பேசிட்டு போட்டோம். அவன்கிட்டலாம் மூஞ்சி காமிச்சின்னு இருக்காத, சரியா? இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் எல்லாருக்கிட்டையும் மூஞ்ச காட்டணும்னு தான் தோணுது. சரி பார்ப்போங்க்கா. சரிடி, ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வரேன். வீட்டில் இப்போ என்ன அணுகுண்டு வெடிக்க போகுதுன்னு தெரில. தாத்தா, நான் கதிர் வீட்டுக்கு போய் விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க அம்மா கேட்டா சொல்லிடுங்கண்ணே. சரி பார்த்து, வீட்டுக்குள்ளேயே விளையாடின்னு இருக்கணும், வெளியெல்லாம் போகக்கூடாதுண்ணா. ஓகே தாத்தா. தோர எங்க போறாரு? பிரியா வீட்டில் போய் விளையாட போறான்டி. கோயிலுக்கு போற நேரத்துல விளையாட்டு கேக்குதா இதுங்களுக்கு? இப்போ பின்ன கோயிலுக்கு போறோங்கிறதுக்காக அதுங்களெல்லாம் சும்மா பிடிச்சி உட்கார வைக்க முடியும்? அதுங்க அப்படித்தான் விளையாடின்னு கிடக்குங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது. சரி, என்னமோ விளையாடின்னு போட்டோம், அதுங்களாச்சும் நிம்மதியா இருக்கட்டும். எதுக்கு தான் நீ இவ்வளோ சலிச்சுக்கிறியோ எனக்கு ஒன்றும் புரியல. நேற்றுலேருந்து நீ சரியில்லை பார்வதி, அவள் தான் நான் சொல்லுவேன். சுத்தி நடக்கிறதெல்லாம் சரியா இருந்தா நானும் சரியா இருக்க போறேன். ஏன்னா சுத்தி எல்லாம் தப்பால நடந்துகிட்டு இருக்கேன். நீ இன்னும் அதே விஷயத்த பிடிச்சி வச்சுன்னு இருக்காது பார்வதியே. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஏங்க நேத்துல இருந்து தான் ஒரு விஷயமும் தப்பு தப்பா நடந்துன்னு இருக்குது நம்மளை சுத்தி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை தாண்டி யோசிக்க முடியும்? தாண்டி தான்மா யோசிக்கணும். அப்போதான் அடுத்தடுத்து நடக்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு நல்லபடியாகவே சாதகமாக நடக்கும். தப்பாக தான் நடக்கும்னு எல்லாத்தையும் யோசிக்கணும்னு வைய, நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் தப்பாக தான் நடக்கும். நீ என்னவோ போங்க, எதையாவது சொல்லி அம்மா அடிச்சிடுவீங்க. சரி, இப்போ இதெல்லாம் இப்போதைக்கு பேச வேணாம். நம்ம நந்தினிக்கு தாலி எடுக்கணும்ல, அது நம்ம இங்கே இருக்கும்போதே சேடை பார்த்து பேசிட்டு போயிடலாம். இப்படி பேசி பழகு. சேட்டை தானே பார்க்கணும், போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம். எத்தனை பவுண்டில் தாலி செய்ய சொல்லலாம்? தாலி செயினோடு சேர்த்து ஒரு 7 பவுண்டில் பண்ண சொல்லிடலான்னு. ஏன்னா அர்ச்சனா புஷ்பாக்கெல்லாம் 7 பவுண்டில் தான் செஞ்சு போட்டோம். அதையே இவளுக்கும் பண்ணிடுவோம். சரி ஆகட்டும், அப்படி பண்ணிடுவோம். எதை பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கப்பா? உன் தங்கச்சிக்கு தாலி செயின் எடுக்கணுமா, அதை பற்றி தான் பேசினுக்கிறோம் நான் அம்மாவும். சரிங்கப்பா. அம்மா, நந்தினிக்கு எத்தனை பவுண்டில் எடுக்க போறீங்க? பாரு, தாலி செயினை எடுக்க போறோம்னு சொன்னதுமே எத்தனை பவுன்ல எடுக்க போறீங்கன்னு தான் கேக்குது உன் பொண்ணு. எப்போ எடுக்க போறீங்க, இல்ல ஏன் இவ்வளவு சீக்கிரமா எடுக்கிறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் என்னெல்லாம் சொல்றது இல்ல. எத்தனை பவுனுன்னு ஸ்ட்ரைட்டா கணக்கு கேக்குறாங்க அந்தம்மா. கணக்கெல்லாம் நான் எதுவும் பார்த்து கேட்கலப்பா, ஒரு ஆர்வத்தில் கேட்டுட்டேன், அவ்வளோதான். எத்தனை பவுண்டில் செய்ய சொல்ல போகிறீங்க? ஏன்னா அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் நல்லா லேட்டஸ்ட்டாக தாலியெல்லாம் சூப்பராக செய்கிறாங்க. அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லுங்களேன், எத்தனை பவுண்டில் எடுக்க போகிறீங்க? 7 பவுண்டில் தாண்டி இருக்க போகிறோம். உனக்கும் புஷ்பாக்கும் அதானே பண்ணோம், அதே தான் உன் தங்கச்சிக்கும். ஓ சரிங்கம்மா, 7 பவுன் தானா? ஒரு கூடுதலாக ஒரு 2 பவுன் போட்டு 9 பவுண்டில் எடுத்து கொடுத்துட வேண்டியதானம்மா. இப்போ நீ தாராள மனசோட 2 பவுன் எக்ஸ்ட்ரா போட சொல்கிறம்மா. ஆனால் எதிர்காலத்தில் எதனா ஒரு பிரச்சனைன்னு வையே, அப்போ வந்து என்கிட்ட கணக்குக்கு நிற்பேன், சண்டை போடுவேன். ஏம்மா அவளுக்கு மட்டும் 2 பவுன் தாலி செயினில் எக்ஸ்ட்ரா போட்டிங்களே, எனக்கு ஏன் போடலன்னு கேட்பேன். எதுக்கு வம்பு? இங்கே பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் வர வேணாம், நான் 7 பவுனே போட்டுறேன் அவளுக்கு. என்னம்மா நீங்கள் நந்தினி குழந்தை பொண்ணுமா, அவளுக்கு நீங்கள் செய்கிறத வச்சு நான் கணக்கு கேட்பேனா என்ன? வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நானும் சரி புஷ்பாக்காவும் சரி, அவங்களும் கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான். நாங்கள் கேட்க மாட்டோம்பா. அதானே, என் பொண்ணுங்கள்லாம் அப்படியே தங்க கூட்டிங்களாச்சா? தேங்க்ஸ்ப்பா. போதும் போதும். அடியே, என்னடி இப்படி இழிச்சுன்னு இருக்கிற? உன் தங்கச்சி ரெடி ஆயிட்டாளா? ஐயோ, இப்போ அதை எப்படி சொல்கிறது? அம்மா, அவன் ரெடி ஆயிட்டா. ஆனால் என்ன ஆனா நந்தினியால் நம்மளோட கோயிலுக்கு வர முடியாதுமா. மேடம் அப்செட்டாக இருக்கிறேன், கோயிலுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட? இல்லைம்மா, அப்செட்டாலாம் இல்லை. அப்புறம் வேற என்னம்மா? நந்தினி தலைக்கு ஊற்றிக்கிட்டாம்மா, அதனால தான் கோயிலுக்கு வர முடியாதவளால. நம்ம சொல்கிற
அவ தான் சொன்னா, அதுவும் காலையில தான் ஆச்சான். இது என்னம்மா சோதனைக்குனால இப்படி நடந்துட்டு இருக்குது. பத்திரிக்கை எடுத்துன்னு போகிறோம் குலதெய்வம் கோயிலுக்கு. இப்போ போய் இப்படி நடக்கணும்? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நடந்துருக்கலாம்ல. ஷோ கடவுளே, ச்சே, இப்போ நன்னடி பண்ணுறது. எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இவ டென்ஷனா சுத்தணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு போல இருக்குது. ஒன்னொன்னு இப்படி நடந்துன்னு கிடக்குது. ஆனா இது இயற்கையாச்சம்மா, இதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவளால கோயிலுக்கு வர முடியலன்னா என்ன இப்போ? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கூட வரட்டும், வெயிலேயே நிக்கட்டும், நம்ம வேணா உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். இது என்ன சொன்னீங்க? கோயிலுக்கு போகிறப்ப அவளையும் கூட்டின்னு போகணுமா? அதை பாருங்க, அதெல்லாம் தேவையில்ல, வீட்டிலே கிடக்கட்டும் அவன். அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாரு பார்வதியா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத. இவ்வளோ பேரும் கோயிலுக்கு கிளம்பி போகும்போது குழந்தைய மட்டும் என்னால வீட்டுல எல்லாம் விட்டுட்டு வர முடியாது. அவளும் கூட வருவா. கோயிலுக்குள்ள தானே வரக்கூடாது, வெளியே இருக்கலாம்ல. காருக்குள்ள தானே அது குழந்தை இருக்க போதே, இருந்துட்டு போட்டோம். நீ அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். எதனா பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க சொல்லிட்டேன். ஏற்கனவே நான் என்னத்தை பண்ணி தொலைச்சேன்னு தெரியல. ஏற்கனவே தப்பு தப்பா எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ தீட்டாக்கிற பொண்ணை என்னாலலாம் கோயிலுக்கு வரையும் கூட்டின்னு போக முடியாது. நீங்க சும்மா இருங்க சொல்லிட்டேன். இந்த பாரு, இந்த தீட்டிக்கிட்டு இருந்தாலும் பேசினேன்னு ஏன் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடி பேச்சு பேசுனீங்க நீ? இங்க பாரு, உனக்கு வேணா நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போங்க, நாளா வர மாட்டேன். என் பொண்ணை விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறேன், கிளம்புங்க எல்லாம். என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு சத்தம்? இதோ பின்னாடி நிக்குதே, அதுகிட்டே கேள்வி என்ன சத்தம்னு. உன் புருஷன் எங்க இருக்கிறான்? கிளம்பிட்டாருண்ணே, அங்கதான் இருக்கிறாரு வீட்டுல. ஏன் என்கிட்ட இவ்வளவு கோவப்படுறீங்க? கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்களா? போ அப்படிக்கா. என்ன போன்னு சொல்லிட்டு அவரு போறாரு. என்ன நடக்குதுங்க? என்னமோ நடக்குதுரி. எனக்கு விருப்பா இருக்குதுரி. என்னதான் பாரு பிரச்சனை உனக்கு? நந்தினி தலை குத்தினாடியே, கோயிலுக்கு வர முடியாது அவளால நம்ம கூட. அதான் பிரச்சனையே இப்போ. சரி இருக்கட்டும், கோயிலுக்கு வர முடியலன்னா என்ன, நம்மளோட கூட வந்து கோயிலுக்கு வெளியே இருக்கட்டும். அவளுக்கு சேர்த்து நம்ம வேண்டிக்கிட்டு வந்துடலாம், அவ்வளவுதானே. இதுல என்ன பிரச்சனை இருக்குது? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு விவஸ்தை கட்டவளா இருக்கிறாடியே, அவ தலைக்கு ஊத்தி நிக்கிறாடி. அவள் எப்படி நம்ம கூட கூட்டின்னு போக முடியும்? ஏன் கூட்டிட்டு போக கூடாது? ஓ, அதனால தான் அண்ணன் தீட்டுக்கிட்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரா? நீ சொன்னியாக்கும் தீட்டா இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு போக கூடாதுன்னு. நெஜத்தை தானே சொன்னேன். நல்ல நெஜத்தை சொன்னேன். இது ஏதோ அவ வீட்டுல இருக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. நீ வீட்டுல விட்டுட்டு வரலான்னு சொல்ற. கோயிலுக்கு கூட்டிட்டு போற வழியில வந்திருந்ததுன்னா என்ன பண்ணிருப்ப? அவளை ரோட்ல நிக்க வச்சுட்டு நம்ம எல்லாம் போலான்னு சொல்லிருப்பியா? இந்த விதண்டாவதெல்லாம் பேசாதீங்கன்னா, வீட்டில் இருக்கும் போதே தெரிஞ்சிருக்குன்னா அது தெய்வ செயல். நம்ம வீட்லேயே அவளை உட்கார வச்சுட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத இதெல்லாம் பேசி நிற்குதுங்க. இப்படி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நீ. இங்கே பாரு, நான் அவளை எங்கள் காரில் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், சரியா? மணியை உங்கள் காரில் கூட்டிகிட்டு போய்க்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த பேச்சை யாரும் எடுக்கக்கூடாது. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்டி, அவள் வீட்டிலே இருக்கட்டும். ஹலோ, உன் பொண்ணை நீ என் வீட்டுக்கு கட்ட போகிற ஞாபகம் இருக்குல்ல? நான் உன் சம்மந்தி, சொல்கிறத கேள்றி. நீ என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வரல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்பாடா, ஒரு வழியாக பிரச்சனை ஓவரு. அங்கே என் தங்கச்சி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுறா, இங்கே இந்த மேடம் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, என்ன பண்ணுறது? இவ பண்ணதும் தப்பு தான். என் தங்கச்சி பண்ணது கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், குட்டி தப்பு தான். ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லியிருக்க வேணாம். பட் ஸ்டில் இந்த குட்டி சாத்தனை எத்தனை வருஷத்துக்கு தான் அவளும் போடுதுப்பா. இந்த குட்டி சாத்தனை பார்க்கறதுக்கும் பாவமாக தான் இருக்குது. நேத்தெல்லாம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா வர. சரி போய் பேசுவோம். என்ன யோசனையெல்லாம் பயங்கரமா இருக்கும் போல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்ப என்னமோ இருக்குன்னு தான் அர்த்தம். என்னன்னு சொல்லு. நந்தினி என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றா. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு வேற சொல்லிட்டாலே. சாரி. எல்லாருக்கும் என்னை பார்த்து கிண்டல போச்சுல. என் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டா. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா? சரி சரி, இப்போ அழ ஆரம்பிக்காத, தயவு செஞ்சு அழாத. கோயிலுக்கு வேற கிளம்புறோம். நீ அழுதுன்னு வெய்யு, உன் மூஞ்சில இருக்க மேக்கப் எல்லாம் வேற கரைஞ்சு போயிடும். நான் மேக்கப்பே போடல. அப்போ ரோஸ் கலர்ல இருக்கு, அது என்ன? அதே நைட்டெல்லாம் உட்காந்து அழுதுன்னு இருந்தேன்னா கண்ணு அப்படி ஆயிடுச்சுப்பா, ரோஸ் கலர்ல ஆயிடுச்சு. ஓ, நைட்டெல்லாம் உட்காந்து அழுதா கண்ணா ரோஸ் கலர்ல ஆயிடுமா? பரவாயில்லையே, புது டெக்னிக்கா இருக்கு. பேசாம நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். என் ஃபேஸ் கூட ரொம்ப பளிர் இருக்கா, பிங்க் கலர்ல. அண்ணா நல்லா இருக்கும்ல. நானும் இன்னைக்கு நைட்டு நல்லா அழுறேன். நீ வேற போப்பா, எப்ப பாரு நேரங்கிட்ட நேரத்துல காமெடி பண்ணுவேன். இப்ப நான் என்ன பண்றது? மனோஜு, எனக்கு நந்தினி என்கிட்ட பேசணும் மனோஜு, அதுக்கு எதனா பண்ணு. இதுல நான் பண்றதுக்கு என்ன பண்ணி இருக்கு? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நந்தினி கிட்ட பேசி பார்த்தேன். பட் அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா, உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு. இதுல உன்னை பார்க்கறதுக்கே அவளுக்கு விருப்பம் இல்லைங்கிறா. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதானா? 23 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அவ்வளோதானா? அதெல்லாம் நீ சௌமியா கிட்ட பேசின பத்தியா, நந்தினியை பத்தி? அப்ப யோசிச்சிருக்கணும். இப்போ வந்து ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சும்மா எல்லாரும்
எல்லாரும் அதையே திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. நான் சத்தியமாக தெரியாமல் தான் சொல்லிட்டேன். எனக்கு சொல்லணுன்னே இல்லை முதல்ல அதெல்லாம். ச்சே, நான் சாப்பிட்ற ஆர்வத்தில் சொல்லி தொலைச்சிட்டேன் அவகிட்ட. சொல்லியிருக்கவே கூடாது. ஐயோ, தப்பு தப்பு. நான் செவுத்துல போய் இடிச்சுக்க போகிறேன். செவுத்துல போய் இடிச்சுக்க போறலா? அடி பாவியே, நில்லடி. என்ன ப்ரோ காலையிலே ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிறீங்க? டேய் ஓடி பிடிச்செல்லாம் விளையாடலடா. அவ செவுத்துல போய் இடிச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. செவுத்துல இடிச்சுக்க போதா? ஏன்னாச்சா சௌமியா கிட்ட நந்தினியை பத்தி சொல்லிட்டால, அது தப்புன்னு ஃபீல் பண்ணி செவுத்துலயே போய் முட்டிக்க போறாளாம். அப்புறம் டேய் என்னடா சிரிக்கிற? நீ அவ ஃப்ரெண்டு தானே, அவ செவுத்துல முட்டிக்க போறாங்கிற சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவ இடிச்சுக்கிட்டா வலிக்காதா? அது உனக்கு கஷ்டமா இருக்காதா? இப்ப வேலையா போய் அது செவுத்துல இடிச்சுக்கோம்ல ப்ரோ. என்ன ப்ரோ அது என்ன சொன்னாலும் நம்புறீங்க? அப்படியெல்லாம் போய் செவுத்துல முட்டிக்காதது. அப்படியே முட்டிக்கினாலும் ரொம்ப சேஃபா ஒரு தலைக்காணியை கையில வச்சுக்கின்னு செவுத்தோர சாஞ்சி வச்சுக்கின்னு டிக்கு டிக்கு டிக்குன்னு வலிக்காம முட்டிக்கும். நீங்க வேற அதை பத்தி தெரியல உங்களுக்கு. சந்தேகம் இருந்தா அது ரூம்ல போய் பாருங்க. நாய் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் கூட வாடா இருப்பாங்க. அவ இருப்பா ப்ரோ, அவ இருப்பா. இதோ உங்க பின்னாடியே ஏதோ இங்க கூட தான் செவுரு இருக்குது. முட்டணும்னா இங்கேயே முட்டிக்கலாம்ல. நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதனால தான் சேஃபா அவ ரூம்ல போய் முட்டிக்கிறேங்கிற பேர்ல காமெடி பண்ணின்னு கிடப்பா. நீங்க வேணா போய் பாருங்க ப்ரோ. இதெல்லாம் நான் ஏகப்பட்டதை பார்த்துட்டேன் ப்ரோ. நீங்க போய் பாருங்க போங்க. போடா ட்ராமான்னு சொல்லிட்டேன். பின்ன நான் எதுக்கு அதை போய் பார்க்கணும்? விடு. சந்தோஷம் எங்க இருக்கான்? நீங்க உங்க ஆளை பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்கிறீங்கன்னா அவரு அவங்க ஆளை பார்க்கறதுக்கு உங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு ப்ரோ. இதுக்கு நீ அங்க இருக்கான்னே சொல்லியிருக்கலாம்டா. சொல்லிருக்கலாம் தான், ஆனா டைம் பாஸ் ஆகணும்ல ப்ரோ. அதான் பா உண்மையிலேயே இந்த வீட்டுல எல்லாரும் ஒரு ஒரு ரகமா இருக்கீங்கடா. எப்பா இது கொஞ்சம் ஓவரா இல்ல? என்னது இவ்வளோ டிஸ்டன்ஸ்மா? நான் இங்க நிக்கிறேன், நீ அங்க நிக்கிற. ஏதோ கல்யாணம் வரைக்கும் கிட்ட வராத அப்படி இப்படின்னா அதுக்கு நீ இப்படியா? இவரு ஒருத்தர் ஏங்க எனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே, அதனால தான் இவ்வளோ தள்ளி நிற்கிறேன். உன் பர்த்டே ஜூன் தானேடி, இது மார்ச் மாதம் தானே. அந்த பர்த்டே வேற, இந்த பர்த்டே வேற. அந்த பர்த்டே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், இந்த பர்த்டே மாதம் மாதம் வரும். ஓ பீரியட்ஸா? ஓ நீ எல்லாம் இருக்கியா? எப்படி பளிச்சுன்னு பேசுறாரு பாரு இவரு. இதுல என்னடி இருக்கு? ஆமா இன்னும் 4 days டைம் இருக்கே உனக்கு. இது என்ன முன்னாடியே வந்துருச்சு? தோபாரா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் அப்படிதாண்டி. நீ சொல்லு எதனால இப்படி ஆச்சு? ஏங்க ஏற்கனவே பகீர் பகீர்னு இருக்குது நீங்க பேசுறதெல்லாம் இருக்கு. இதுல எப்படி ஆச்சுன்னு எல்லாம் வரை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்கன்னா போதும். ஏதோ பாடி டயர்ட் ஆயிட்டு இருக்கு, அதனால அப்படி ஆயிட்டு இருக்கு, விட்டுருங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சம்டைம்ஸ் பாடி டயர்ட் ஆனால் கூட இந்த மாதிரிலாம் ஆகுறது உண்டு. அதுக்கு தான் வந்து நீ ப்ராப்பரான ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும். நீ இஷ்டத்துக்கு வெளியெல்லாம் சாப்பிட்ற, அதுவும் இல்லாமல் கரெக்டாக தூங்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சைக்கிள் உனக்கு கரெக்டாக வரும். அதை விட்டுட்டு நீ இஷ்டத்துக்கு இருந்தேன்னா இப்படி தான் இரெகுலராக ஆகும். சரி சரி போதும் போதும் போங்க. எங்கே போ சொல்கிற? நான் சொன்னதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணு சரியா? தண்ணியும் அடிக்கடி குடி, கரெக்டாக இரு, எல்லாம் கரெக்டாக நடக்கும். போதும்னு சொல்லிட்டேன். சரி விடு, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிற உன்ன. அப்புறம் இப்போ எப்படி கோயிலுக்கு உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே அத்தை, சொன்னாங்களா? சொல்லாமையா இருப்பாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்பா சண்டை போட்டு என் பொண்ணு கோயிலுக்கு வந்தால் தான் நானும் வருவேன்னு ஒத்த கல்ல நின்று, அதுக்கப்புறம் உங்கள் மம்மி வந்து பஞ்சாயத்து பண்ணி என்னை கோயிலுக்கு வந்தே தீரணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஐ மீன் கோயிலுக்கு வெளியே. ஏம்மா சூப்பர் தான். ஆனால் அத்தையை பற்றியா எவ்வளோ பேக்வர்டாக யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க வளர்ந்த விதம் அப்படி, அதனால தான் அவங்க அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மளாம் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால தான் நம்ம அதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக விடுங்க. இப்போ இதையெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? ஆனால் இப்படியெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சு தான் நான் முன்னாடியே கோயிலுக்கு வரலன்னு சொன்னேன். ஆனால் அப்பா தான் நான் வந்தே தீரணும்னு சொன்னார். அப்புறம் உங்கள் மம்மியே சொன்னாங்க. என்னமோ ஒன்று, உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பாரு சரியா? கோயிலுக்கு வெளியே இருக்கணும் நல்லா ஃபீல் பண்ணாத, அவங்க கூட நானுமே இருப்பேன் சரியா? இல்லை நீ வீட்டில் இருக்கலாம்னு சொன்னாலும் நம்ம 2 பேரும் வீட்டில் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் கார்லேயே உட்காந்துக்கிறேன். நீங்கள்லாம் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வாங்க சரியா? நீ என்ன சொல்றியோ அதை பண்றேண்ணா, ஓகேவா? கடை சாமி கும்பிட்டு ஓடி வந்துடுறேன் வெளியே. சரி சரி. அது எப்படி நந்தினி எல்லா சுச்சுவேஷன்லயும் ஒரே மாதிரி இருக்க? ஒரே மாதிரினா புரியல. ரொம்ப அழகா இருக்க, அதை தான் சொன்னேன். எங்க ஐஸ் வைங்க, ஆனா ஐஸ் ஃபேக்டரியே தலையில தூக்கி வைக்காதீங்கன்னா. உண்மையா தாண்டி சொன்ன. சரி தேங்க்ஸுங்க, நீங்க கூட நல்லா அழகா இருக்கிறீங்க. நான் புது சொக்காவா இது? ஆமா நந்தினி, ஷர்ட் பேண்ட் ரெண்டுமே புதுசு. தெரியுது தெரியுது, நல்லா அழகா இருக்குதுங்க. தேங்க்யூ டி. அப்புறம் எங்க உங்க ஃப்ரெண்டு சௌமியா? நந்தினி
சாரி, அந்த சௌமியா இருக்கிறாள் வீணா பொண்ணுவ, அவ வேலையை விட்டுட்டாலாம், பெங்களூருக்கே திரும்பி போறாளாம். எங்கண்ணா போட்டோம், எப்படி என்ன போட்டோம், உனக்கு என்னடி, எதுக்கு இப்போ அவளை பத்தி பேசுற? சும்மா சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதான் சொன்னேன். வேணாம் வேணாம், அதை பத்தி எல்லாம் நீ தெரிஞ்சுக்காத, என்கிட்டயும் சொல்லாத. அந்த சாப்டர் முடிஞ்சுது, அவ்வளவுதான், அதை பத்தி பேச்சே வேணாம். சரிங்க சந்தோஷ். சரி, சாப்பிட்டியா நீ? இன்னும் இல்ல சந்தோஷ். நேரத்துக்கு சாப்பிடணும் நந்தினி, அப்படி சாப்பிடாம போனா இப்படித்தான் ஆகும். நீ வா, நம்ம போய் சாப்பிடலாம். ஐயா நோய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா வாயிலே குத்துவேன், வாடி போலாம். ஐயோ ஏங்க, எதுக்குங்க இவ்வளவு கிட்ட வரீங்க? ஆச்சா, இவ்வளவு அத்த மாதிரி ஆயிடுவோம் போல இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த எண்ணத்தை அடியோடு விழிக்கணும். நான் போய் சொல்றேன் அதை பத்தி. சௌமியாக்கா வேலையை விட்டு தான் போனாங்கன்னு பார்த்தா இப்போ சென்னையை விட்டே போயிட்டாங்கன்னு சொல்ற. உண்மையிலேயே பெங்களூர் போயிட்டாங்களா? ஆமா விக்கி, நான் ஏன் பொய்யெல்லாம் சொல்ல போறேன். உண்மையிலேயே அவ பெங்களூர் போயிட்டா, நேத்தே போயிட்டா. நீ ஏன் விட்ட கரீனா? இங்கேயே இருக்க சொல்லியிருக்க வேண்டியதானே? நான் சொல்லாமையா இருப்பேன்? நான் சொன்னேன் தீபக், இங்கே இருடின்னு சொன்னேன். ஆனா அவ தான் கேட்கல. என்னால இங்க இருக்க முடியாது இதுக்கு மேலன்னு சொல்லி கிளம்பிட்டா. என்ன நடந்தாலும் சந்தோஷம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ என்னடனா எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அவங்க வேலையை கூட சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. என்னத்த சொல்கிறதோ. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். அவங்கள பற்றி கேட்கலாமேன்னு தான் வந்தோம். சரி கிளம்புறோம். சரிடா விக்கி. சரி கரீனா, பாய். வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருந்தால் எங்களை கூப்பிடு, நாங்கள் வரோம். எனக்கு துணையா 2 செருப்பு இருக்குதுங்க, அதுவே போதும். கிளம்புங்க நீங்க. சரி கரீனா, கோவப்படாத, அவன் சும்மா தான் சொன்னான். சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம், என்ன? பாய். சரியான யூஸ்லெஸ் இவனுங்க, பேசுறத பாரு. சி, ஐயோ ஆரம்பிச்சிருச்சு.